டொயோட்டா யாரிஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஃபீஸு மார்க்கெட் டொயோட்டா யாரிஸ் வண்டி இது. ஃபிட்டிங் பார்க்கலாம். பில்டிங் வால்வு கேஜ் பார்க்கறது ரெடி இருந்தது. இங்கே ரெடி கொடுத்துக்கோங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஏசிஎம் போர்டு பாருங்கள், பக்கா ப்ளேஸ் ஆகிருக்கு. இது கம்ப்ளைண்ட்ஸ் ப்ளைட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ முக்கியமானது நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா, இது டேங்க் ஃபிட் பண்ணுறது பாருங்கள். ஒன் மார்க்கெட்லேயே ஃபிட் பண்ணி, ஒன் மார்க்கெட் பிளேஸ் ப்ரைவேட் லிமிடெட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிட் இது. வண்டி யாரிஸ் சுவிட்சு இங்கே இருக்குது, கீழே கொடுத்துருக்கோம் சுவிட்சு. வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. இது மைலேஜ் நல்லா தருது. ஆல்மோஸ்ட் 20 எதிர்பார்க்கலாம், 20 to 25. வண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது? சீக்கிரமாக சிஎன்ஜி போடுறது, பணத்தை மிச்சம் பண்ண வழியை பாருங்கள் எல்லாருமே. ஸோ நமக்கும் நல்லது. பணத்தை சேமித்தா அதை ஒரு ஃபிக்ஸடு போடுறது பதிலாக இதில் போட்டு காசு மிச்சம் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வர்றேன். நம்மளோட ஒரு ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸில் தான் அண்ணனை வந்து மீட் பண்ணி காலையில் மார்னிங் வந்து லேண்ட் ஆனோன்னா அண்ணன்ட்ட வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். சிஎன்ஜி பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வண்டியை விட்டுட்டு வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வர்றதுக்குள்ள ஒரு அப் டு 3 o'clockலாம் வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் போய் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தோம். டெஸ்ட் ட்ரைவ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். பக்காவாக இருந்துச்சு. சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. லோ காஸ்ட்டில் பண்ணி தர்றாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஃபிட்டிங் முடிஞ்சது. கஸ்டமர் இப்போ அவரோட ஃபீட்பேக் என்னென்னு கேட்போம். சார், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க எட்டிகா ஃபிட் பண்ணதில்? வண்டி நல்லா இருக்குதுங்க. வண்டி ஓட்டுறதுக்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. கேஸ் மாதிரியே தெரியல. வண்டியெல்லாம் நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னவோ ஏதோ நினச்சேன். பட் ஆனால் வந்து வண்டி பிக்கப் வைஸ் எதுவும் நோ இஷ்யூஸ். வித் ஏசியில் எப்படி இருந்தது? வித் ஏசி வித்தவுட் ஏசி அதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஈவனாக இருக்குது. எல்லாமே ஒரே ஈவனாக நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம புது வண்டி எடுப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஃபிட்டிங் பண்ணதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபிட்டிங் தான் நம்ம மெயினாக கேட்கணும். ஃபிட்டிங்லாம் நல்லா தாங்க இருக்குது. BS6 கிட்டு தான் போட்டிருக்குது எல்லாமே. வண்டியில் வால்வு முதற்கொண்டு எல்லாமே BS6 வால்வு தான். எதுவுமே நம்மளுக்கு பழையசோ இல்லை பழைய மாடல்ஸோ இல்லை, எல்லாமே புது மாடல் தான் எல்லாமே. ஆமாம், நீங்கள் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க டேங்க்கான சைடு வால் போடணும். அது எப்படி உங்களுக்கு அது நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா க்ளீனாக இருக்குது. எதுவும் நம்ம அப்புறம் உங்களுக்கு எத்தனை கேஜி டேங்க் ஃபிட் பண்ணி 12 கிலோ நீங்கள் எதிர்பார்த்தது 12 கிலோ. அது நம்ம கம்பெனி வந்து சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓட்டுனதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஓட்டுனதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வண்டி அதான் பிக்கப் எல்லாம் வண்டி ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நார்மலாக இருக்குது. ஆஸ் இட் இஸ் பெட்ரோல், ஆஸ் இட் இஸ் சிஎன்ஜி. ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, மற்றபடி ஒயரிங் ஸ்லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே நீட்டாக க்ளீனாக பக்காவாக இருக்குது. ஒன்றும் நம்மளுக்கு ஒயர் தொங்குற மாதிரியோ இல்லை ஒயர் அங்கே நீக்கி விட்டுருக்க மாதிரியோ எந்த ஒயர் பிரித்ததுக்கு உண்டான அடையாளம் கூட இல்லை. வெரி குட். ரொம்ப நன்றி. நம்ம மேற்கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து வளர்கிறதுக்கு நீங்கள்லாம் ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் நீங்கள் வந்து மேற்கொண்டு சொல்லுவீங்கன்னு நம்ம வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் தான். இவங்க மாற்றலாம் தான் இங்கேயே வந்து மாட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஎம்ஐ வசதி கூட பண்ணி தராங்க. ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு இஎம்ஐயும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களே பண்ணி தராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு? ஆமாம். ஸோ நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மிஸ்டர் லோகேஷ். இதுமாரி வந்து நீங்கள் பரவாயில்ல இடம் தேடி கண்டுபிடிச்சி வந்து ஃபிட் பண்ணதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் நிறைய வண்டி சொல்லுவீங்கன்றத ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் பண்ணுறோம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.